நெல்லை மாவட்டம் தியாகராய நகரை சேர்ந்த 35 வயது நிரம்பிய வங்கி மேலாளர் முத்துமாலை தனது 5 வயது குழந்தையுடன் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். மருத்துவம் பார்த்து திரும்பி வந்த நிலையில் 2 மர்ம கும்பலானது முத்துமாலையை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்ட அப்பகுதி மக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது முத்துமாலை சம்பவ இடத்திலேயே கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். இரவு 8 மணி அளவில் நடந்த இந்த கொடூர சம்பவமானது யார் செய்திருக்கக்கூடும் என தீவிர விசாரணை நடத்திய பொழுது முத்துமாலையின் சகோதரர் இசக்கி பாண்டியன் தனது நண்பர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் சிவா ஆகியோருடன் சேர்ந்து இந்த கொடூரத்தை அரங்கேற்றியது தெரியவந்தது. முத்துமாலை கொலை சம்பவம் குடும்ப விரோதம் காரணமாக நடத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதும் காரணமா என்று ஆராய்ந்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே சன்னல்பட்டியை சேர்ந்த பெருமாள் மகள் முத்துமாலை என்பது தெரியவந்தது. முத்துமாலைக்கு ஏற்கனவே திருமணமாகி 7 வயது மகள் இருந்தது விசாரணையில் வெளிவந்தது. முதல் திருமணத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பிரிவு ஏற்பட்டதும் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் முத்துமாலை 2வது திருமணமாக ஆந்திராவை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்துள்ளார். அவர் பெங்களூருவில் வேலை பார்த்து வருவதாகும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரையும் பிரிந்து முத்துமாலை தனது மகளுடன் திருநெல்வேலி தியாகராஜ நகர் பகுதியில் தனியாக வசித்து வந்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. தற்போது தனியாக வசித்து வந்த நிலையில் 18 வயது நிரம்பிய லாரி டிரைவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பெற்றோரும் சகோதரரும் முத்துமாலையை கடுமையாக கண்டித்து வந்தனர். பெற்றோரின் சொல்லை கேளாமல் முத்துமாலை அவருடன் பழகி வந்தது இசக்கி பாண்டியனை ஆத்திரமடைய செய்தது. எனவே இசக்கி பாண்டியனும் அவரது நண்பர்களும் நேரம் பார்த்து முத்துமாலையை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது தெரியவந்தது. கொலை செய்த இசக்கி பாண்டியனையும் அவரது நண்பர்களையும் காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர்.